ஹை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். கல்யாண வீட்ல சாப்பிடுற அதே டேஸ்ட்டோட நம்ம வீட்ல வெஜ் பிரிஞ்சி ரைஸ் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். தேவையான பொருள் என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன். 3/4 கிலோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். செய்யறதுக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். நம்ம செய்யறதுக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா செய்யும்போது நல்லா சாஃப்டா இருக்கும் அரிசி. இதுக்கப்புறம் தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் எடுத்திருக்கேன், 1/4 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன், 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 200 கிராம் பீன்ஸ், 200 கிராம் கேரட், 200 கிராம் பச்சை பட்டாணி, 200 கிராம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, 200 கிராம் வந்து மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 பட்டை, 5 ஏலக்காய், 5 கிராம்பு எடுத்திருக்கேன், 20 முந்திரி வந்து எடுத்திருக்கேன். இது கூடவே தனி மிளகாய் தூள் 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். மீல் மேக்கரும் சுடுதண்ணில் போட்டு எடுத்து வச்சாச்சு. 200 கிராம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா தயிர் எடுத்திருக்கேன், 200 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையுமே எடுத்திருக்கேன். ஒரு தேங்காய், பெரிய சைஸ் தேங்காய் வந்து அரைச்சி வடிகட்டி பாலுமே எடுத்திருக்கேன். எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். ரீஃபண்ட் ஆயில் தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. பிரெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 பிரெட் இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். லாஸ்ட்டாக தான் இதை நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க 200 கிராம் அளவுக்கு எண்ணெயுமே அது கூட சேர்த்துடலாம். எண்ணெய் காஞ்சோடனே பட்டை, ஏலக்காய், கிராம்பு, முந்திரி இது எல்லாமே சேர்த்துடலாம். இதுவுமே எண்ணெயில நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையுமே சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நீல வாக்கில் தான் கட் பண்ணணும். அது கூட பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துடணும். அப்போதான் சீக்கிரமா பார்த்தீங்கன்னா நமக்கு வதங்கி வந்துடும். இந்த பிரிஞ்சி சாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்ல. ஒரு 3/4 வாசி அளவுக்கு வெந்தாவே போதும். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளியுமே சேர்த்துடலாம். தக்காளியுமே எண்ணெயில கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி கொஞ்சம் மசிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையுமே சேர்த்துடலாம். இதுவுமே பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலை, புதினா இலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கரம் மசாலாவையும் தனி மிளகாய் தூளையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா தூள் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயில பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காய்கறி எல்லாமே ஒன்றா சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி எல்லாமே கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போ பிரியாணி அளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மசாலா வந்து ரொம்ப நேரம் வந்து எண்ணெயில் இருக்க தேவையில்ல. 1 பை 1 நம்ம அப்படி வதக்கிட்டே இருக்கலாம். எல்லா காய்கறியுமே இது கூட சேர்த்தாச்சு. மீல் மேக்கரும் சேர்த்துடலாம், பச்சை பட்டாணியுமே சேர்த்துடலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக இருக்கிற உப்புமே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மசாலா கூட அந்த காய்கறி எல்லாமே ஒன்றா கலந்து வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க தயிருமே சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் அப்படியே இருக்கட்டும், சிம்மிலே இருக்கட்டும். மசாலா எல்லாமே ஒன்றா ஒட்டி நல்லா கிரேவி மாதிரி நமக்கு வந்துடும். இப்போ நம்ம அளந்து வச்சிருக்க தேங்காய் பால் அது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலக்கில் தான் அரிசி எடுத்திருந்தேன். பாஸ்மதி அரிசிக்கு 1க்கு 1 1/2 கப் அது மாதிரி தான் வைக்கணும். அதே மாதிரி நம்ம கணக்கு பண்ணி வச்சுக்கணும். இப்போ தண்ணி எல்லாமே சேர்த்துட்டு அரிசியில் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இப்போ அரிசியுமே அது கூட சேர்த்துடுறேன். தண்ணி சேர்த்தோடனே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக கொதி வர மாதிரி இருந்தாவே போதும். நம்ம அப்பயே வந்து அரிசி வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துடலாம். இப்போ கரெக்டான பதத்தில் வந்து கொதி வர மாதிரி இருக்குது. இந்த டைமில் உப்பு காரம்லாம் பார்த்துக்கலாம். நான் போட்ட அளவுகள் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. இப்போ அரிசியில் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அரிசியுமே சேர்த்துடுறேன். லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா எடுத்து வச்சிருந்தோம்ல, ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு இப்போ கொஞ்சம் இருக்கும், அதையுமே அது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா குக்கரை வந்து ஒரு விசில் விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக வந்து வெஜ்ஜு பிரிஞ்சி ரைஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். இது ஒரு பக்கம் விசில் வரக்குள்ள நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பிரெட் எல்லாமே கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி அதை பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா சேப்பா அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கணும், தீய விடக்கூடாது. அதுவுமே பொரிச்சு ரெடி பண்ணி வச்சிருந்தேன். இப்போ குக்கரும் பார்த்தீங்கன்னா அடுப்பில் வச்சிருந்தேன், விசில் வந்துருச்சு. கரெக்டாக ஒரு விசில் பார்த்தீங்கன்னா போதும். ஒரு விசில் விட்டாவே சூப்பராக வந்து நமக்கு ரெடியாகி வந்துடும். இப்போ விசில் அடங்கினோடனே எடுத்து விட்டுட்டு நம்ம பொரிச்சு வச்சிருக்க பிரெட்டையுமே அது கூட போட்டு நல்லா கிளறிட்டு நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக கல்யாண வீட்டு வெஜ் பிரிஞ்சி ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஷால்லா இந்த மாதிரி ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.